வெல்கம் டு விஎஸ் ஃபேம் சேனல். விஎஸ் ஃபேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து விஎஸ் ஃபேம் சேனலில் எள்ளு உருண்டை பிடிக்கிறதுக்காக இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். வெல்லம் 3/4 கப்பு எடுத்துக்கினேன். ஏலக்காய் பொடி எடுத்துக்கிறேன். நெய் எடுத்துக்கினேன். எவ்வளோ தான் இனிப்பு பலகாரம் செய்தாலும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் அந்த இனிப்பை தூக்கி கொடுக்குறதுக்காக தான் ஒரு சிட்டிகை உப்பு வச்சுருக்கிறேன். இப்போது நாம் இதில் கொட்டிக்கலாங்க. அதில் கொட்டிக்கின்னு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். எள்ளை அதில் கொட்டி தண்ணி ஊற்றி கிளஞ்சிக்கலாம். ஏன்னா மண் இருக்கும், கல்லி இருக்கும். அதனால் அதில் கிளஞ்சின்னு இப்போது இதில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மிதணும், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி அரிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா கல்லி இருக்கும். பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, கல்லி இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. மாதிரி இந்த மாதிரி மண் இருக்கும். இன்னும் கூட ஒரு தடவை கிளஞ்சிக்கலாம். நல்லா விசிறி கழுவிக்கலாங்க. வடிகட்டி எடுக்கணும். பாருங்க, வடிகட்டியில் தண்ணி வடிகட்டிக்கணும். கழுவி ஒரு தண்ணி கழுவி ஊற்றுக்கலாம். இப்போ மறுபடியும் கலந்து இப்போ நம்ம அந்த வடிகட்டியில் ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா வடிட்டோம். ஒரு வெள்ளை துணியை போட்டுக்கணுங்க. போட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை அள்ளி போட்டு தேய்க்கிறோம். இப்படிதாங்க தேய்க்கணும். கொஞ்சம் தாங்க தேய்க்கணும். நல்லா இப்படி தேய்ச்சிக்கணும். தோலை நல்லா இப்படி தேய்ச்சி இப்படி ஒரு பக்கம் தேய்ச்சி இப்படி ஒரு பக்கம் தேய்ச்சி விட்டோம்னா பாதி அளவு தூள் போயிடுங்க. தேய்க்கணும். இப்போ துணியிலே தேய்ச்சோம். துணியில் தேய்ச்சது கொஞ்சம் பாதி இப்போ நம்ம கையில் பிடிச்சி தேய்க்கிறோம். அப்படியே இது அப்படியே உணர்ட்டாங்க. அந்த துணியில் கொஞ்ச நேரம் அப்படியே உணர்ட்டாங்க. அப்போ தான் அந்த தோலை நம்ம குறைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி காயம் போட்டு முறை இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எடுத்து இதை உணர்த்தி அப்படியே நிறைய உணர்த்தி இது மாதிரி புடச்சிக்கணுங்க. இருக்கிறவங்களாம் புடைக்க தெரியுமா என்னன்னு தெரியல. இப்போ 1 2 இருந்ததுன்னா நம்ம வறுக்கும் போது இந்த மாதிரி வந்துருங்க. இந்த மாதிரி நம்ம புடச்சி எடுத்துக்கணும். வாங்க வறுத்து இந்த மாதிரி புடச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த 1 2 இருக்கும் வாங்க வறுத்து நம்ம அப்புறம் வந்து புடச்சிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் அள்ளி வச்சிடலாம். ஏன்னா ஒரே அடியாக வறுக்க முடியாது. இப்படிதாங்க ஒரே அடியாக வறுக்க முடியாதுங்க. கொஞ்சம் அள்ளி வச்சிடலாம். இருக்கிறத அப்போ வறுத்துக்கலாம். படப்படன்னு பூரிட்டேங்க. இப்போ இது வறுபட்டதுன்னா அப்படியே குண்டு குண்டாக இருக்குங்க எள்ளு. இப்போ தான் படப்படன்னு பொரிய ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். கையில் வச்சு வறுத்தோம்னா ஒன்று வறுபடும், ஒன்று வறுபடாது. இப்போ இது வறுபட்டு போச்சுங்க. நம்ம எடுத்து இப்போ அந்த மரம் ஆறுனா புடச்சிட்டு தான் நம்ம வந்து அந்த கருப்பாக இருக்குதெல்லாம் இப்போ வறுபட்டு போது படப்படன்னு பொரிஞ்சிடுதுங்க. வறுபட்டு போச்சு. இப்போ நம்ம வறுத்த பிறகு எவ்வளோ பாருங்க. வெல்லத்தை கொட்டிக்கலாங்க. அதில் 1 கப்பு எள்ளு எடுத்தது. இப்போ 3/4 கப்பு வெல்லம். இப்போ அதுக்கு தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றணும். இந்த மாதிரி தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றணுங்க. நல்லா கரைஞ்சி போச்சு வெல்லம். நம்ம இப்போ எடுத்து அதில் வடிகட்டிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம ஊற்றி இப்போ தாங்க பாவு காசணும். அதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். 1 சிட்டிக்கு உப்பு சொன்னேன் இல்லையா, 1 சிட்டிக்கு உப்பு, கொஞ்சம் நெய், ஏலக்காய் பவுடர், இப்போ தாங்க நம்ம பாவை காச ஆரம்பிக்கணும். பாவக்காய் நிதானமாக தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி இதில் ஊற்றி வச்சுக்கலாம். பாவு கொதிக்குதுங்க. கொஞ்சம் ஊற்றி பார்க்கலாம். இன்னும் வரலைங்க. இன்னும் உருண்டு வரணும். இப்போ ஊற்றி பார்க்கலாங்க. கொஞ்சம் இருக்கு பாருங்க, என் கையில் உருண்டை அந்த மாதிரி இருக்குங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உண்டை பிடிச்சிக்கலாம். ஏன்னா ஒரே வழியாக ஊற்றினா உண்டை பிடிக்க முடியாது. இப்போது அந்த நெய்யில் கையை வச்சுட்டு பாருங்க, இந்த மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி உண்டை பிடிச்சிக்கலாங்க. பெருசு பெருசாக வேணாலும் பெருசு பெருசாக பிடிச்சிக்கலாம். எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுதுங்க. இந்த எள்ளு உருண்டையை வளர் இளம் பெண்கள் சாப்பிட்லாம், சின்ன சின்ன குழந்தைங்க சாப்பிட்லாம். அதே மாதிரி பிரசவம் ஆனவங்க முக்கியமாக நம்ம இந்த வெள்ளத்தில் நல்ல வெள்ளத்தில் செஞ்சு தரக்கூடாது, அவங்களுக்குலாம் பனை வெள்ளத்தில் செஞ்சு தரணும். இதே மாதிரி அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணுங்க. இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா எல்லாருக்குமே சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து அவ்வளோ எள்ளு வந்து அவ்வளோ ஒரு நல்லதுங்க, இதயத்துக்கு முக்கியமாக நல்லதுங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.